சார், ஒண்ணுக்கு ரெண்டா வச்சிருக்கீங்க, நீங்களாவது காஃபி குடிக்க பாருங்க. டேய், 2 பேரும் அடி வாங்குவீங்க. போடா. வரேன். ஏண்டி ஏண்டி என் வயித்துல வந்து இப்படி பிறந்திருக்க? ஒவ்வொன்னும் உன் வயசுல எவ்வளவு விவரமா இருக்கு தெரியுமா? உலகத்தையே வித்து அழிக்குதுங்க. நீயும் தான் இருக்கியே. நான் என்னமா பண்ணேன்? நைட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஒரு பிளான போட்டா நீ எல்லாத்தையும் இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறியடி. ஒரு பிளான கூட உன்னால உருப்படியா முடிக்க முடியல. என்ன பிளான்? உங்களதான் கேக்குறேன். என்ன பிளான் விஜி? அது என்ன என்ன பிளான்னு கேக்குறேன்ல. ஒண்ணு இல்லையே. அப்படியா? ஒரு பிளானும் இல்லையே. நான் அப்படி எதுவும் சொல்லலையே. எனக்கு காதெல்லாம் நல்லாவே கேக்கும். நீங்க 2 பேரும் தான் பிளான் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களே. இல்ல, என்ன பிளான்னு கேக்குறேன். என்ன பிளான் விஜி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. ஒருவேளை செத்து போன உன் அம்மா உயிரோட எழுந்து வந்த மாதிரி உன் அப்பனும் உயிரோட இருக்கானோ? திருட்டு பாய். இருப்பான். இங்கதான், இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது அவனையும் ஒளிய வச்சிருப்பீங்க இல்ல? சித்தி, எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசுனா என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா? என்ன அடிச்சிருவ? உன் அப்பா என்ன உலக மகா உத்தமனா? சித்தி, அவன் இவனு பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அப்படிதான் பேசுவேன்னு சொல்றல்ல. என்ன அப்போ? உன் அப்பா ஒண்ணும் பெரிய உத்தம இல்ல. முதல்ல மரியாதை கொடுத்து பேசணும்னா மரியாதை இருக்கிறவங்களா இருக்கணும். அதுக்குதான் உங்க யாருக்குமே அருகதை இல்லை. உங்க அப்பனை பத்தி பேசுறதுக்கு எல்லா உருத்தம் எனக்கு இருக்கு. ஐயோ பாவம், கதி இல்லாம இருக்கீங்களேன்னு பாவப்பட்டு இறக்கப்பட்டு என் அண்ணன் வேலை போட்டு கொடுத்து இருக்கிறதுக்கு வீடும் கொடுத்தா அவர்கிட்டயே உன் அப்ப ஃப்ராட் வேலையை காமிச்சான்ல. கையும் களவுமா பிடிச்ச அன்னைக்கு அவனை முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில தள்ளிருக்கணும். அன்னைக்கும் என் அண்ணன் ஒரு சின்ன புள்ள இருக்க, உன் அம்மா உன்னை வச்சுக்கிட்டு நிராதரவா நிக்குமேன்னு பாவப்பட்டு அதோட விட்டாரு. அன்னைக்கு உங்க மேலெல்லாம் எங்க அண்ணன் காட்டின பாவம் தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா என் வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா, சித்திய பேசாம இருக்க சொல்லுமா. பேசுனா என்னடி பண்ணுவ? ரோஷம் வருது. அப்பனை பத்தி பேசக்கூடாது. உன் அப்பன் பண்ண வேலைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த விதத்துக்கும் உங்களை எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டு வைக்க கூடாது. அடிச்சு துரத்தி இருக்கணும். ஐயோ பாவனு விட்டு வச்சதுக்கு என்னையே நீ பேசக்கூடாதுன்னு சொல்வியா? உன் அப்பன் விஷம் தானே உன் உடம்புலயே ஓடுது. அதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. வேணா சித்தி. என்ன இங்க? இவ அப்பனை ஃப்ராடுன்னு சொன்னா இவளுக்கு மூக்கு மேல கோவம் வருது மாறா. அவ அப்பா ஃப்ராடா இருக்கிறதுனால தானே இவ இப்படி இருக்கிறா. நீதான் அவ்வளவு கதையா சொல்லிருக்கிய. நீங்க சந்தேகப்படுற மாதிரி திடீர்னு அந்த ஆள் உயிரோட வந்தாலும் வந்துருவான் வலிமா. வேண்டாம் வீராக்கா. கோபம் தலைக்கேறுதோ? அப்படிதான் பேசுவோம். நான் பண்ணுவேன். இவளுக்கு 2 பேரையும் வீட்டை விட்டு முதல்ல துரத்தணும். ஏத்த இந்த சூடு போதுமா இல்ல எனக்கு கொஞ்சம் ஃப்ளேம் ஏத்துவோமா? இதே போதுண்டா. எப்பவுமே ஒரு மனுஷன் கோவத்தால தான் அதிகமா தப்பு பண்ணுவான். இப்ப கோவத்தை ஏத்தி விட்டுட்டோம்ல, கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணுவா. வீரா, அதான் அந்த வீடியோ ஆதாரம் இருக்குல்ல, அதை நம்ம அண்ணன் கிட்ட காமிச்சு இவ கதையை முடிச்சா என்ன? இல்லம்மா, போதையில உளறி இருக்கா. அதை எப்படி வேணா மாத்தி அப்பாவை நம்ப வைப்பா. உங்க அண்ணன் தான் உலகமாக உத்தமராச்சே, எல்லாத்துக்கும் பாவம் பாப்பாரு. ஓடு, இன்னும் நல்ல பெரிய எவிடன்ஸா கிடைக்கட்டும், அதை வச்சு பிடிப்போம். பாத்தியம்மா அப்பா எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு? எனக்கு இப்ப வர்ற கோபத்துக்கு அந்த வள்ளி அப்படியே அம்மிக்கல்ல வச்சு அரைக்கணும் போல இருக்குமா. யாரு நீயா?
அவங்கள ஆயிரியா? அவங்க நம்மள வெறுப்பேத்தி நம்ம கிட்ட இருந்து ஏதாவது பலன் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. விஜி, இப்பதான் நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும். நீ பாட்டுக்கு ஏதாவது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. அவங்க செஞ்ச காரியத்துக்கு பதிலுக்கு நம்ம அவங்கள ஏதாவது செய்யணுமா? செஞ்சிருவோம். உனக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒண்ணு பண்ணுவோம். ஃபங்க்ஷனா? கர்ப்பமா இருக்கல்ல, அத ஊருக்கு தகவலா சொல்லணும்ல, அதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இங்க இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க வைக்கணும் விஜி. எப்படி தட்டினா நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ வா, சொல்றேன். அண்ணே, ஒண்ணு இல்லண்ணே, உங்க மருமக மாசமா இருக்கால, அத 4 பேர்கிட்ட சொல்லி ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்க குடும்பத்துக்கு முதல் வாரிசு. ஏமா, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? இல்லண்ணே, என் பொண்ணு ரொம்ப சிரமப்பட்டு பல தடைய தாண்டி இப்படி ஒரு கருவை சுமந்துட்டு இருக்கா. அவளுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். அதை தாண்டி நம்ம சொந்தக்காரங்களோட ஆசீர்வாதம்லாம் வேணும்லண்ணே. இப்பவே என்ன அவசரம்? இப்பதானே விஷயம் கேள்விப்பட்டோம். கொஞ்ச நாள் போகட்டும், பயிர் வளரட்டும், அப்புறம் பண்ணலாம். இதே உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்லது நடந்திருந்தா இப்படிதான் சொல்லுவீங்களா? எல்லாம் கல்யாண காட்சின்னு நடந்து குழந்தை பெற்றிருந்தா தானே தெரியும். பிகா, இல்லண்ணே, அது உனக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ண அவ்வளவுதானே? பண்ணுவோம், நீ போ. அண்ணா, ஏன்னா எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரம்? இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம். சரி, நீ போமா. அதான் வீரா ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கால, அது வரைக்கும் அது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னா. இனி எல்லாம் முடிவெடுக்க ஒண்ணுமே இல்ல வழி. எந்த பொண்ணாவது கர்ப்பமா இருக்கன்னு போய் சொல்லுவாடா? போய் ஃபங்க்ஷனுக்கு ஆக வேண்டிய வேலையை பார், போ. வீரா, வாங்க வலிமா. அவ தொல்லை தாங்க முடியல வீரா என்னால. யாரு? என்னாச்சு? மாற எங்க? அவன் வெளியில போயிருக்கான். என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? யார் என்ன பண்ணாங்க? அந்த விஜி இருக்காளே, அவதான். விஜி என்ன பண்ணா? சொல்லுங்க. அவ என்ன பண்ணல? நான் அவ புருஷனை பத்தி பேசினல, அதுக்கு நம்மள பழி வாங்குறதுக்கு அவ பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் நடத்த போறாளாம். ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? அதான் அவ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கால, அத ஊரெல்லாம் தம்பிட்ட மடிச்சு சொல்ல போறாங்களாம். அதுக்கு உன் மாமனாரும் சரி சரின்னு சொல்றாரு. அவருக்கு எப்படி வீரா நம்ம புரிய வைக்கிறது? இல்ல இதெல்லாம் தப்புன்னு யார் எடுத்து சொல்லுவா? கொஞ்சம் கூட அண்ணன் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. சரி வலிமா, விடுங்க, பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கிறது? எனக்கு அப்படியே கோவமா வருது. ஆத்தி, அத்தை வேற இருக்கே. ஒரு பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட சொல்லனாலும் சங்கடமாக இருக்கும். சாப்பிட சொன்னால் நமக்கும் பத்தாது. எல்லா கடையும் மூடிட்டாங்க. என்ன பண்ணலாம்? சரி, அத்தைக்கு நாளைக்கு மறக்காமல் வாங்கி கொடுத்துருவோம். அவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கட்டும், அவளை நான் குடுக்கறேன். என்ன அத்தை, என்ன பண்றா உன் அன்பு மக? டேய், மக இகன்னு சொன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் எங்க சொன்னேன்? நீ தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த. அப்படியே ஊட்டி ஊட்டி வளர்த்திய. மாறா, டேய், அந்த விஜயும் அவங்க அம்மாவும் மாமா கிட்ட ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களாமா. சூப்பரு. இதெல்லாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, இதுக்கே 2 பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க. டேய், என்னடா சொல்ற? அவ கர்ப்பமா இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கறத நம்ம ஊரெல்லாம் தம்பட்ட மடிச்சு சொல்லணுமா? நாளைக்கு அது பொய்ன்னு தெரிய வரும்போது நமக்கே அசிங்கமா இருக்காது? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிருந்தாவை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பண்ணா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீ ஏன் அப்படி யோசிக்கிற?
அதே ஃபங்க்ஷன்ல ஊரே கூப்பிட்டு மொத்த பேரும் இருக்கும்போது அவ கர்ப்பமே இல்லைங்கிறத நிரூபிப்போம். அப்ப அதை போட்டு உடைச்சா எப்படி இருக்கும்? நல்ல ஐடியா தான். எப்படி? ஆமாத்த, எலி தன்னால வந்து வளையல மாட்டுது. வள்ளிமா, மாறன் சொல்றது கரெக்ட் தானே? அவ ஏமாத்தி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்ற விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும். நாமளே இவள நம்ம வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அவ முகத்திலேயே கிழிச்சு எறியறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. ம். அப்பதான் 4 பேர் இவரோட சுயரூபத்தை தெரிஞ்சு நாளைக்கு என்ன நடந்தாலுமே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் சரியா நடக்குமாடா? நடக்குமா இல்ல நடத்தி காட்டுறோம். நீ நிம்மதியா போ. ஃபங்க்ஷனுக்கான வேலையை மட்டும் நல்லா சுறுசுறுப்பா பாரு. அவளை விட நீ சுறுசுறுப்பா இருக்கணும். அவ 10 பேர்த்துக்கு சொன்னா நீ 20 பேர்த்துக்கு சொல்லு. சும்மா கிராண்டா பண்ணும். சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, ஆ, இல்ல இல்ல என்ன ஆளுக்கு ஒரு பதில் சொல்றீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல வள்ளிமா, இனிமே தான் சாப்பிடணும். என்ன நீ சமைக்கிறதும் இவன் சாப்பிடுறதும் நேரத்துக்கு சாப்பிட வேணாமா? என்ன வீரா, 2 பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையில ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நீங்க பாத்துக்கிறதே இல்ல. மாறா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் வள்ளிமா, நான் என்னமோ உங்க மருமகனுக்கு சோறே போடாம பட்னியா வச்சிருக்கிற மாதிரிலாம் சொல்றீங்க? ஏய், நான் அப்படி சொல்லலமா. அப்படிதான். ஒழுங்கா சமைச்சு போட்டா நான் சாப்பிட போறேன். ம், சமைச்சு போடுறதுக்கு அவளுக்கு நேரம் இருக்கு. அது அந்த ஃப்ராடு விஜய வேற கண் கொத்தி பாம்பு மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கா? அந்த பிஸியில கொஞ்சம் மறந்துடுறோம். இல்ல வேறா? நான் பண்றது பக்கம் உனக்கு அப்படியே இருக்கு. சரி, முதல்ல சாப்பிடுங்க. ம். நான் வரேன். ஆ. ஆமா சார், ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஆ. என்னாச்சு? வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க? 1 மினிட். அதையேண்டா மறைச்சு வச்சிருந்த? அத்தை இருந்துச்சு. அது இந்த நேரத்துக்கு வரும்னு எனக்கு என்ன தெரியும்? அதுக்கு என்ன, ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாமே. இல்லடி, ஒரு பிரியாணி தான் வாங்கினேன். கடைசி பிரியாணி. அத்தோட கடையை மூட்டான். இல்லைன்னா 2 பிரியாணியா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அத்தைக்கு இன்னொரு நாள் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உட்கார், சாப்பிடலாம். பசியில் இருப்ப. ம். சாப்பிடு சாப்பிடு. இந்தா இதை சாப்பிடுறியா? வேணாம், நீ சாப்பிடு. இந்தா சாப்பிடு. பிரியாணி எப்படி? ம், நல்லா இருக்கு. ம், பாய் பாய் தான். இந்தா, இந்த பீஸ் நல்லா இல்ல, இருக்கும். நீ சாப்பிடு.